Hi friends, welcome to Pure Masala Tasty. நம்ம இன்னைக்கு Pure Masala Tastyல என்ன மசாலா பொடி பார்க்க போறோம்னா கொத்தமல்லி தூள் தாங்க பார்க்க போறோம். பார்க்கலாம் வாங்க. இந்த கொத்தமல்லி தூளை எல்லா குழம்புகளுக்குமே யூஸ் பண்ணலாங்க, பொரியல்களுக்கும் யூஸ் பண்ணலாம். கொத்தமல்லி தூள் 1 கிலோ நம்ம வறுக்க போறோங்க. நம்ம அதனால பாதி கொத்தமல்லி தூளை கொட்டிடலாம். கொத்தமல்லி நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த கொத்தமல்லி தூளை நம்ம எல்லா குழம்புகளுக்குமே யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேங்க. நீங்கள் இந்த கொத்தமல்லி தூளை வறுத்து வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் மிஷினில் அரைக்கும் போது அதுக்கு முன்னாடி என்ன செலவு தூள் அரைச்சாங்கன்றதை கேட்டுட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி அதுக்கு முன்னாடி என்ன மசால் பொடி அரைச்சாங்களோ அதோட ஸ்மெல்லு அப்படியே கொத்தமல்லி தூளுக்கு வந்துடுங்க. அதனால் மோஸ்ட்லி நீங்கள் மிளகாத்தூள் அரைச்சதுக்கப்புறமா இந்த கொத்தமல்லி தூள் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கொத்தமல்லி தூள் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இப்போ கொத்தமல்லி நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டோன்னா இது வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். மீதி இருக்கிற கொத்தமல்லியும் நம்ம கொட்டி வறுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கொத்தமல்லி வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி வறுத்து எடுத்துட்டுங்க. அடுத்தது 100 கிராம் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி நல்லா வறுத்து எடுத்துட்டுங்க. இது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். நம்ம சீரக மிளகு ஆட் பண்ணிக்கலாங்க. சீரகம் ஒரு 50 கிராம், மிளகு ஒரு 50 கிராம். இப்போ நம்ம அடுத்ததா சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. சோம்பு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா பேன் சூடாக இருக்கிறதுனால சோம்பு சீக்கிரமே வறுபட்டுருச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம பட்டையை நல்லா வறுத்துக்கலாங்க. இதில் நம்ம பட்டையும் சோம்பு ஆட் பண்ணுறதுனால எல்லா குழம்புகளுக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. மோஸ்ட்லி நம்ம கொத்தமல்லி தூள் நான்வெஜ் கிரேவிக்கு தான் யூஸ் பண்ணுவோம். கடலை தேங்காய் அரைச்சி ஊற்றுற குழம்புகளுக்குமே நம்ம இந்த கொத்தமல்லி தூளை யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம பட்டையை நல்லா வறுத்து எடுத்துட்டோங்க. இது வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். வரமிளகாய் ஒரு 20 கிராம் ஆட் பண்ணிக்கலாங்க. வரமிளகாய் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணும்போதுங்க சீக்கிரம் பூச்சி வைக்காது, தூள் கொஞ்ச நாள் தாங்கும். ஆனால் ரொம்ப ஆட் பண்ண வேணாம், கொத்தமல்லி தூளோட கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் நம்ம பார்த்திங்கன்னா 1 கிலோ கொத்தமல்லிக்கு 20 கிராம் மிளகாய் ஆட் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா மிளகாய் நல்லா சூடேறிடுச்சுங்க. இது நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நம்ம ஃபைனலாக என்ன ஆட் பண்ண போகிறோம்னா காய வச்ச கருவேப்பிலை தழை தாங்க ஆட் பண்ண போகிறோம். இது கருவேப்பிலை தழையை ஆல்ரெடி நம்ம காய வச்சதுனால அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா அந்த சூட்டில் மட்டும் வறுத்து எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தலையில் சூடு ஏறிடுச்சு. இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தூளுக்கு தேவையான எல்லா பொருளையுமே நம்ம வறுத்து எடுத்துட்டோங்க. இதை வெயிலில் காய வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.